ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காடை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு எண்ணெய், குழம்பு மிளகாய் பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, 2 பட்டை, ஏலக்காய், லாங்கு, பிரியாணி இலை 2, காடை, அப்புறம் அரிசி, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லாங்கு, பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்குங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்குங்க. இப்போது எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து நல்லா வெந்து வர பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் காடையை சேர்த்துக்கலாம். காடையை சேர்த்து நல்லா அதை மசாலாவோட பெரட்டுங்க. இந்த மசாலா, உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த காடையில் நல்லா இறங்கி வைப்பாங்க. இப்போ அதை நல்லா கொஞ்ச நேரம் கிண்டுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போது இதை நல்லா கிண்டிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. உப்பு போட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ காடை நல்லாவே வெந்துருச்சு. ஒரு லெமன் புரிஞ்சுக்கலாம், அரை லெமனு. நல்லா கிண்டி இப்போ பாருங்கள், எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லாவே வெந்துருச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து அதில் லைட்டாக கிண்டுங்க. ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சி வந்துடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பாருங்கள். இப்போது அரை பதத்துக்கு வெந்துருச்சு. இனி தம் போடணும். இதில் அவ்வளோதாங்க. இப்போ இதில் தம் போடணும். தம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாழை இலையை நல்லா அதில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கணும். இப்போ வாழை இலை வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணி இந்த சட்டியை தூக்கி அது மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்டிக்கு மேலே கனமான எதாவது பாத்திரம் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற இரும்பு மாதிரி எதாவது இருந்தால் அதை வச்சுக்கலாம். இப்போ பிரியாணியில் சேர்க்கறதுக்கு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம். இது உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தம் திறந்து பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா உதிரி உதிரியாக. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எவ்வளோ ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அரிசி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.